ஃபிசிக்ஸில் கெயின் மேக்னெட்டோ ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஜிஎம்ஆர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் GMR? GMR is a quantum mechanical effect observed in multi-layer structures, alternating ferromagnetic and non-magnetic layers. GMR அப்படின்றது ஒரு எஃபெக்ட். என்ன எஃபெக்ட்னு பார்த்தோம்னா குவாண்டம் மெக்கானிக்கல் எஃபெக்ட். இது எதுலலாம் நம்ம பார்க்க முடியும்னு பார்த்தோம்னா மல்டி லேயராக இருக்க ஸ்ட்ரக்சர்ஸில் பார்க்க முடியும். மல்டி லேயர் என்ன எப்படி மேடாயிருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் லேயர், அதுக்கு மேலே ஒரு நான் மேக்னெட்டிக் லேயர், அப்புறம் மறுபடியும் ஃபெரோமேக்னெட்டிக் லேயர், அப்புறமா நான் மேக்னெட்டிக் லேயர். இந்த மாதிரி அடுக்கடுத்து மாற்றி மாற்றி ஒரே மாதிரி இங்கிட்ட ஃபெரோமேக்னெட்டிக் அப்புறம் நான் மேக்னெட்டிக் இந்த மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம பார்க்க முடியாது தான் கெயின்ட் மேக்னெட்டோ ரெசிஸ்டன்ஸ். இட் இன்வால்வ்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இன் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் when exposed to an external magnetic field. இந்த மாதிரி இருக்க ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோன்னா என்ன ஆகும்னா இதோட எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். இதை தான் கெயின் மேக்னெட்டோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெக்கானிசம் பார்த்தோன்னா இது ஸ்பின் டிபெண்டன்ஸ் ஸ்கேட்டரிங் அப்படின்றத டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போது ஸ்பின் என்னது பேரலல் அலைன்மெண்ட் இருக்குது, ஆன்டி பேரலல் அலைன்மெண்ட் இருக்குது. பேரலல் அலைன்மெண்ட் பேரலாக அலைன் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்னா லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வித் ஸ்பின்ஸ் அலைன்டு வித் மேக்னெட்டிக் லேயர் பாஸ் த்ரூ ஈஸிலி. அதாவது ஒரு இதுலேருந்து ஈஸியாக பாஸ் ஆகும்போது நமக்கு என்ன இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அதே இது ஆன்டி பேரலல் அலைன்மெண்ட்டில் ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் ஆஃப் போத் ஸ்பின் ஓரியன்டேஷன்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் ஸ்ட்ராங்லி. அதாவது அப் ஸ்பின் டவுன் ஸ்பின் அப்படின்னு ரெண்டுலேயுமே எப்படி இருக்கும்னா ஹையாக ஸ்கேட்டராக இருக்கும். அதனால அதோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஆன்டி பேரலல் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை பேரலல் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோன்னா த ப்ரைமரி அப்ளிகேஷன் இஸ் இன் ரீட் ஹெட்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ்ஸ். அதாவது HDD அதாவது ஹார்ட் டிஸ்க் ட்ரைவில் ரீட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் ரீட் ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ ஒரு டேட்டா இருக்குது, அதை திரும்பி நம்ம என்ன டேட்டா இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் அப்படின்னா அது பேர் தான் ரீட் பண்ணுறது. ஓகேவா. நெக்ஸ்ட் எனேபிளிங் ஹை டென்சிட்டி டேட்டா ஸ்டோரேஜ். அதாவது டேட்டா ஸ்டோரேஜ் ஹை டென்சிட்டியில் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ஆட்டோமோட்டிவ் சென்சார்ஸ் அண்ட் MRAM. ஸோ அப்ளிகேஷன்ஸ் கேட்டால் பாயிண்ட் வைஸ் போட்டு த்ரீ பாயிண்ட்ஸாக எழுதிக்கலாம். தேங்க்யூ.